வணக்கம். ஸோ என்னோடய பேர் மிர்ச்சி விஜய். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்ற ஈவெண்ட்டில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆகிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் படிக்கும்போது எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் 10th வரைக்கும் படித்தேன். அப்புறம் 10th முடிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்களே, ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்கள் 10th முடித்தவங்க பையன் என்ன கேள்வி கேட்பீங்க? ஏன் மார்க் கம்மியாக வாங்கினீங்க? அது எப்பயுமே கேட்பீங்க, எவ்வளோ வாங்கினாலும். அதுக்கப்புறம் ஒன்று கேட்பீங்களே, என்ன குரூப்னு கேட்பீங்க. இது ஸ்டாண்டர்ட் கேள்வி. ஸோ அந்த என்ன குரூப் சொல்கிறது அந்த பையனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது சில நேரங்களில். ஸோ என்னையும் அதே மாதிரி கேட்டாங்க, என்னப்பா 10th வரைக்கும் 10th எப்படி அப்படி பாஸ் ஆகிட்டேன், ஏன் பாஸ் ஆனால் எதுக்கு படித்தோன்னு தெரியாமல். ஸோ 11th உள்ள போகிறோம். 11th என்ன குரூப்னாங்க, அப்படியே பார்த்தேன். காமர்ஸ் 20 பேர் இருந்தாங்க, சயின்ஸ் குரூப் அதில் ஒரு 30 பேர் இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன். 50 பேர் இந்த ஃபஸ்ட் குரூப்பில் இருந்தாங்க. ஓகே ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு செலக்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் ஃபஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம், 12th முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காலேஜ் உள்ள போனோம். காலேஜ் உள்ள போகும்போது பார்த்தா சித்தி பையன் இன்ஜினியர், சித்தப்பா பையன் இன்ஜினியர், பெரியப்பா பையன் இன்ஜினியரிங் படித்து செட்டில் ஆகிட்டான். அப்போ நம்மளும் இன்ஜினியர் போய்டும் சொல்லிட்டு இன்ஜினியரிங் போயிட்டேன். நான் அது எல்லாம் முடிஞ்சு 2009 வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பிடிச்சது நமக்கு வந்ததை கடைசி வரைக்கும் யாருமே நம்மளை செய்யவில்லை. அவன் பண்ணா இவன் பண்ணான்றதுக்காகவே போயிடுச்சு அப்படின்ற ஃபீலில் தான் இருந்தோம். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ எங்கள் அப்பா என்னை செம்மையாக பார்த்துக்கிட்டாரு, எங்கள் அம்மா நல்லா வந்து பார்ன் அண்ட் ப்ராட்டப்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரண்டிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்திருந்ததுன்னா உனக்கு என்னடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th படிக்கும்போது கேட்டிருப்பாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ இங்கே இருக்க நீங்கள் இந்த ஈவெண்ட் முடிஞ்சு போகும்போது உங்கள் பசங்கிட்ட என்னென்ன பேசணும், பேசக்கூடாது, அவங்களோட ஆம்பிஷன் என்ன, எய்ம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தான் எங்களோட ஆசை. அது ஒன்று தான். அது இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதான் இந்த ஈவெண்ட்டோட பெரிய சக்ஸஸாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக ஃப்ராங்காக பதில் சொல்லுங்கள். யாராவது உங்கள் பசங்களை பார்த்து, அவனை பாரு எப்படி படிக்கிறான், இவனை பாரு எப்படி பண்ணுறான், டியூஷன் வேறு மேடம்லாம் மூஞ்சே மூடிட்டாங்க, காலையில் தான் கேட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஹானஸ்ட்டாக கை தூக்குங்க. ஒரு தடவையாவது கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பையன் உங்களை பார்த்து, பெரியப்பா பார் வீடு வாங்கிட்டாரு, சித்தப்பா பார் கார் வாங்கிட்டாரு, சித்தி வீட்டில் சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீயும் தான் வைக்கிறிய, இப்படி ஏதாவது ஒரு நாளாவது சொல்லியிருப்பாங்களா உங்கள் பசங்க? நான்லாம் ஃபீல் பண்ணுறேன், சொல்லாமல் விட்டனே, அப்போவே சொல்லியிருக்கலாமேன்னு. அதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு எல்லோரும் கை தூக்குறீங்க, இந்த கேள்விக்கு 2 பேர் கை தூக்குறீங்க. அந்த பசங்களாம் தெளிவான பசங்கன்னு அர்த்தம். இப்போது அந்த பையன் மாதிரி தான் நான் இருந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு டிவி ஷோ பார்த்தா உடனே அந்த குழந்தை எப்படி நல்லா பாடுது, நீயும் பாட்டு கிளாஸ் போன்றது. நம்ம பையனுக்கு பாட வருமா, அவன் பேசுகிறதே கஷ்டப்பட்டுன்னு இருப்பான், அவனை பாட்டு கிளாஸ் அனுப்புறது. டே நல்லா டான்ஸ் ஆடுறா, வீடு வாங்கிடலாம். யோ அது நீ வாங்கணையா, என்ன டான்ஸ் சொல்லி நான் எங்கே வாங்குறது? ஸோ பசங்களோட கரெக்டான டேலண்ட் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்கள டியூன் பண்ணால் எப்படி டேப் பண்ணால் கரெக்டாக நல்ல விஷயங்களாக நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி இருக்கமோ அது மாதிரி தான் நம்ம பையன் இருப்பான் அப்படின்றதான் எங்கள் ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, என்னடா ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கிறாங்க, இன்னும் அடிப்படையில் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். தம்பி இல்லைப்பா ஹோஸ்ட் தான் பண்ண கூப்பிட்றோம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. சரி ஹோஸ்ட் பண்ணலான்னு பண்ணோம். ஃபஸ்ட் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பரவாயில்லையா, நம்ம ஃபியூச்சருக்கு இங்கே நிறைய தேவையான டிப்ஸ் கிடைக்குது, கண்டினியூ பண்ணும். அப்புறம் சொல்லிட்டேன், சார் எங்கெங்கெல்லாம் இந்த ஈவெண்ட் நடக்குதோ சொல்லுங்கள், நானே வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷோவோட ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கண்டிப்பாக தரணும். ஸோ இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஹேமச்சந்திரன், ஃபவுண்டர் CEO பிராண்ட் அவதார் அண்ட் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக். இவர் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. பார்க்க சைலண்ட்டாக இருப்பார், ஒரு 7 feet 6'3" இருப்பார்னு வச்சுங்க. நல்லா அமிதாப் பச்சன் ஹைட்டில் கெத்தாக வந்து நிற்பார். அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனரு. ஸோ அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் ஃபார் ஹேமச்சந்திரன். வணக்கம். இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் வந்து எங்கேருந்து உருவாச்சுன்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப் நடத்துகிற ஒரு கம்பெனிக்கிட்டேருந்தோ இல்லை வந்து இந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுற கம்பெனி உருவாகலை, இன்னும் என்கிட்டேருந்து கூட உருவாகலை. இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து மும்பைக்கு போய் ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு தொழிலதிபர் மிஸ்டர் வேலுமணி தைரோ கேர்ன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார். இவர் ஏன் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஈவெண்ட் நடத்துனாருன்னா, எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்கள் வந்து மற்ற பேரண்ட்டுக்கு கிடைக்கணும், அந்த பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும் போது அது குழந்தைங்களுக்கு போய் சேரும், அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த விஷயத்தை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். வணக்கம். மகேஷ் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை அதிகம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மேடை பேச்சாளராக தற்போது மாறி இருக்கின்றேன். உங்கள் குழந்தைங்களை எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியுமா?
இந்த நாட்டின் பிரதம மந்திரியாகவருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ குழந்தைங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஆம். பேசினானே என்னடா நிறைய பேசுற அப்படின்னு மிரட்டக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை நான் தமிழ்நாடு முழுவதும் நடத்துவதற்கு காரணம், என்னுடைய பெற்றோர்களால் எனக்கு கொடுத்த வாழ்க்கை வாய்ப்புகள், அவர்கள் என்னிடம் வளர்த்த திறமைகள், அதன் மூலம் நான் அடைந்த பதவிகள், பொறுப்புகள், இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா. இது எப்படி சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹேமச்சந்திரனை பார்த்தேன். சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க, நான் பேச்சாளராக வர்றேன். ஏன்னா எனக்கு எல்லா பெற்றோர்களையும் மோட்டிவேட் பண்ணி அவங்க குழந்தைங்களையும் ரொம்ப பெரிய ஆளாக பண்ண வைக்குங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிய வணக்கங்கள். நானும் கோயம்புத்தூர் தாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறதுன்னா போகிற வழியில் சூலூர் வரும். சூலூர்லேருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா 7வது கிலோமீட்டரில் அப்பநாயக்கம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் வரும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அப்பநாயக்கம்பட்டி புதூர்னு ஒரு கிராமம் வரும். நான் பட்டிக்காட்டில் பிறந்தவன் என்பதை சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். கொஞ்சம் பேருக்கு அது ஒரு கவலை, நான் பட்டிக்காட்டில் பிறந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு 5 குழந்தைங்க, வீட்டில் வருமானமே கிடையாது. நான் ஏழையின் மகன். நான் ஏழையின் மகன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். 5 குழந்தைங்க. எங்கள் அம்மாவுக்கு பெரிய சேலஞ்சு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே எங்கள் அம்மாவை சப்போர்ட் பண்ணல, இன்க்ளூடிங் மை ஃபாதர். 5 குழந்தைங்க, 2 எருமையை வளர்த்தாங்க. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால், ஒரு வாரத்துக்கு 70 ரூபா வருமானம். சூலூர் சந்தைக்கு போய் 7 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த வாரத்துக்கு உண்டான சரக்கெல்லாம் வாங்கி வண்டியில் போட்டு, இவங்க வண்டியில் உட்காந்தா 1 ரூபா செலவாகணும்னு நடந்து வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது குழந்தைங்களுக்கு பொறி வாங்கிட்டு போகிறக்கு அந்த 1 ரூபாய் மிச்சம் பண்ணியிருப்பாங்க. அந்த பொரியை வாங்கிட்டு சூலூர்லேருந்து அப்பநாயக்கம்பட்டி புதூருக்கு 7 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்குள்ள எங்களுக்கு அந்த பொறி மேலே அவ்வளவு வெறி. நாங்களே பாதி வெளியில் போய் வீட்டுக்கு வரக்கு மேலே அந்த பொரியெல்லாம் முடிச்சிருவோம். எங்களுக்கு விளையாடுறதுக்கு டைமே கிடையாது. விளையாடணுங்கிற ஒரு நெசசிட்டியுமே ஒன்று இல்லாமல் இருந்தது. வீட்டுக்கு வேண்டிய தண்ணி 10 குடம் 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து சாயங்காலம் நான் தான் எடுப்பேன். என் தம்பி 2வது தம்பி வீட்டில் எல்லாம் கூட்டி கழுவி எல்லா வேலையும் பண்ணுவான். நாங்கள் எல்லாம் அப்படி தாங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறம் ஹார்லிக்ஸை ஊட்டி எங்கள் அம்மா போய் விளையாண்டுட்டு வாடா கொஞ்சோடு சொல்லவே இல்லையே. ஹார்லிக்ஸ் இல்லை, போன்விட்டா இல்லை, காம்ப்ளான் இல்லை, ஆப்பிள் இல்லை, திங்கிறக்கும் இல்லை, விளையாடுறக்கும் ஆப்பிள் இல்லை. கோணார் தமிழரை வாங்க முடியல, படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்க முடியல. எழுதுனா பெரிய ஸ்டோரி எழுதலாம். எப்படி நான் கிராஜுவேட் ஆனேன், பிஎஸ்சி எப்படி ஆனேங்கிற ஸ்டோரி எழுதினால அதே ஒரு பெரிய ஸ்டோரி. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுடைய ஒரே பிரச்சனை, தேவைக்கு அதிகமாக பணம் பாக்கெட்டில் இருக்கின்றது. அந்த பணத்தை வச்சுட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அந்த குழந்தைகளையும் கஷ்டப்படுத்துறாங்க. பணம் ஒன்று குறைவாக இருந்ததுன்னா நிறைய ஃபண்டமெண்ட்ஸ் நல்லா புரியும். இந்த நிகழ்ச்சி பெற்றோர் வளர்ப்புன்னு சொல்கிறோம். பெற்றோர்களை வளர்த்துவதற்கு ஒரு மெத்தேடு கிடையாது, ஆயிரக்கணக்கான மெத்தேடு இருக்குது. நீங்கள் யாராவது மெத்தேடை பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மெத்தேடு ஃபெயில் ஆயிரும். எல்லாரும் சொல்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை தான் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது அந்த காலம். எனக்கே 60 வயசு, 1959 பிறந்த. இன்னைக்கு வேற காலம். பட் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்துகின்றேன். குழந்தைகளை வெளியே போகும்போது அடிச்சிடாதீங்க. என்னையா
டைட்டில் பார்த்தீங்களா? பேரண்ட் டோன்ட் பேம்பர். இது மட்டும் புரிஞ்சுதா உங்களுக்கு? எங்க பேம்பரிங்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்க குழந்தையும் தப்பிச்சுக்க, நீங்களும் தப்பிச்சுக்கிறீங்க. யாரோ ஒரு அம்மா சொன்னாங்க, நான் குழந்தைக்கு டியூஷன் 9 மணி வரைக்கும் சொல்லி கொடுப்பேன்னு. இந்த டியூஷன் சொல்லி கொடுக்கறது ஒரு தப்பான காரியம். குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பது என்பது நாம் குழந்தைகளை பலவீனப்படுத்தி ஊனப்படுத்தி அவர்களை வாழ்நாள் பூரா நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருகிறோம். நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ் இஸ் a language. இங்கிலீஷ் இஸ் a language. இங்கிலீஷ் இஸ் நாட் knowledge. சிவப்பு கலருங்க. சிவப்புங்கன்னா கலரு, சிவப்புன்னா அழகில்ல. மார்க்குன்னா மார்க்கு, மார்க்குன்னா அறிவில்ல. சார் எப்படி நான் குழந்தைய வளர்த்துறதுன்னு சொல்லி கொடுங்க சார், அது ஒன்னே தான் டென்ஷன். நாங்க மேடம் நீங்க ஜஸ்ட் விட்டுருங்க, அந்த குழந்தை தானா வளர்ந்துரும். ஸோ பட்டிக்காட்டில் பிறந்தேன். அப்புறம் 200க்கு 200 மேத்தமேட்டிக்ஸு. எங்கள் அப்பா என்ஜினியரிங் எல்லாம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சயின்ஸ் அண்ட் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு போய் காமிச்சேன். பிகாம் 4 எழுத்துடா, பிஎஸ்சி 3 எழுதுடா, பிகாம் 300 ரூபாடா, பிஎஸ்சி 400 ரூபாடா, நீ பிகாமில் சேர்ந்து கொடன்ட்டார். புரிஞ்சா? எதுக்கு? 100 ரூபா பத்தில். நான் ஒரு மாதம் பிகாம் ஸ்டூடெண்ட்டு. எவனோ ஒரு பெரிய மகான் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் டாக்டர் KR கார்த்திகேயன் பார்த்தாரு. தம்பி நீ ஏன்பா பிகாமில் இருக்கேன்னு கேட்டார். சார் 100 ரூபா பத்தலன்னு. அவர் பார்த்துட்டு இந்த 100 ரூபா போட்டு என்ன சயின்டிஸ்ட் பண்ணி விட்டாருங்க. கோயம்புத்தூரில் ஒருத்தர் வேலை கொடுக்கல. எல்லாரும் ஒரே கேள்வி இதை கேட்டாங்க இன்டர்வியூக்கு போச்சுன்னா, எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? மே மாதம் தான் எக்ஸாமே எழுதியிருக்கிறேன், ஜூன் மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? 40 இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிருக்கிற. அப்போ தான் ஒரு டெசிஷன் எடுத்தேன், நான் நாளைக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் அங்கே ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பேன், எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேலை கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு எங்கிட்ட 1500 குழந்தைகள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர். ஸோ இது கோயம்புத்தூரில் வேலை கிடைக்கல நல்ல விதமா, பட்டிக்காட்டில் பிறந்த நல்ல விதமா. பேரண்ட்ஸ் பூவர் ஃபார்ச்சுனேட்லி. கோயம்புத்தூரில் யாருமே வேலை கிடைக்கல, கொடுக்கல ஃபார்ச்சுனேட்லி. கடைசியாக ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சி அந்த கம்பெனி க்ளோஸ் டவுன் பண்ணிட்டான் ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஜெயந்தி ஜனதா ஏறி பாம்பே போனேன். இங்கே முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு பந்தம்னு சொன்னால் அது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா கஷ்டத்தில் இருக்கிற எங்கள் அம்மாவை நான் தான் தலைமகன், அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டது என்னுடைய வேலை. பாம்பேக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அவங்க கண் கலங்கி போச்சு. எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னாங்க. எனக்கு 800 ரூபா தான் அங்கே சம்பளம் கிடைக்கும், 2000 ரூபாய்ன்னு பொய் சொன்னேன். சரிடா, இங்கே இன்ஸ்பெக்டருக்கு கூட அந்த சம்பளம் கிடைக்காது, போயிட்டு வாடான்னாங்க. எங்கள் அம்மா பார்த்து என்னை நிறுத்தி இருக்கலாம். போயிட்டு வாடா மகனே, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருடா அப்படிங்க நினைக்கிறது தான் பெற்றோர்கள். பக்கத்து வீட்டுக்காரன் நின்று எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரனால வத்தி வைப்பேன் அர்த்தம். என்ன சொன்னான் தெரியுமா? ஆரோக்கிய சுவாமி உன் பையன் பாம்பே போறானாமா? ஆமாங்கோ, பாம்பேல பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மோசமாமா. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? கெடுறவன் இங்க இருந்தாலும் கெட்டு போயிடுவானுங்க. பெற்றோர்களே, குழந்தைகளை நம்புங்கள், பக்கத்து வீட்டுக்காரனை நம்ப வேண்டாம். நிறைய பேர் குழந்தைகளை போட்டு அடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? 4 பேர் மூச்சில நான் எப்படிரா முழிப்பேன். உலகமெல்லாம் அந்த 4 பேர் தான்ப்பா. அந்த 4 பேரை மனசுல வச்சு குழந்தைங்களை வெறுப்பேற்றி குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் இஸ் நத்திங் பட் லவ்விங் த சைல்ட் அன்கண்டிஷனலி. பேரண்டிங்கிறது there is no SOP, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 எல்லாம் கிடையாது. குழந்தைகளை பாசத்துடன் அன்புடன், பணம் இருக்குது இல்லை, அது வருது போகுது. ப்ளீஸ் ஸ்லீப் வித் யுவர் சில்ட்ரன்
every night hugging them, even if they are married. Even if they are married, please leave them hugging. That is the only powerful communication the parents and the children can have. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து எங்களோட எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் வந்து ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் ஈவெண்ட் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேம். அண்ட் சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கூல் ஆஃப் சக்ஸஸ் மிஸ்ஸஸ் தீபா ஆத்ரேயா, அவங்க தான் இந்த டாக் ஷோ நடத்த போகிறாங்க. we'd like to call upon Deepa Athreya. ஒரு நல்ல கைத்தட்டலோட அவங்க வரவேற்கலாம். ஃபவுண்டர் அண்ட் CEO of School of Success. இவங்க வந்து எந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியும் சொல்ல தேவையில்ல, ஏன்னா இவங்களோட லைஃபே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்டோரியாக தான் இருக்கும். அவங்க எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஃபேஸ் பண்ணி அவங்க லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அத்தனை குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் ஃபார் தீபா ஆத்ரேயா. என் பேர் தீபா ஆத்ரேயா. நான் ஒரு லீடர்ஷிப் கோச். அவர் 1 lakhன்னு சொன்னார். அவர் ப்ராபப்ளி வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேங்க. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கிற ப்ரோக்ராம் வந்து we are going to start with a talk show. இந்த டாக் ஷோ பேர் என்ன தெரியுமா? எங்கள் கேள்விக்கு என்ன பதில். இப்போ என் கதையே எடுத்துக்கோங்களேன். ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், கரெக்டா? ஏதோ ஒன்று நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம பசங்க நல்லா படிக்கணும், அவங்கள ஒரு நல்லா கிளாஸ் சேர்க்கணும், இந்த மாதிரி நிறைய ஒரு இன்டென்ஷனோடு தான் நம்ம இருக்கோம். இப்போ என்ன பார்த்தீங்கனாலே ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ரோடில் பலூன் வித்துட்டு இருந்தேங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸ். தீபா ஆத்ரேயா நீங்கள் கூகுள் பண்ணலாம். என் கதையை ஃபுல்லாக சொல்ல இங்கே டைம் இல்லை. இது ஒரு அதுக்கு உண்டான மேடையும் இது கிடையாது. பட் ஸ்டில் அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்து நடுத்தெருவில் வந்துட்டு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண முடியல. கையில் ஒரு கை குழந்தை, இன்னொரு பையன். ஸோ எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து ஏறி படிப்படியாக வந்தபோது ஸோ அந்த டைத்தில் சூழ்நிலை எப்படின்னா, அடுத்த நாள் பாலுக்கு கூட காசு இருக்காது. பலூன் விற்று சென்னையில் பெசநகர் பீச்சில் தான் விற்பேன். 800 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு பால், டைப்பர், அடுத்த நாளைக்கு பைசா இருக்கா? அப்பாடா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பசங்க நல்லா இருக்கணும், அப்படிதான் நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் அது தாங்க நினைக்கிறோம், கரெக்டா? ஸோ இந்த டாக் ஷோ பேர் கேள்விக்கு என்ன பதில். பேரண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பசங்களோட. என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க, டான்ட்ரம்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் புரிஞ்சிக்கவே முடியல மேடம், இப்படிலாம் கவுன்சிலிங்கில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஐ ஒர்க் வித் சில்ட்ரன், பசங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகேயா? அவங்களுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பேரண்ட்ஸ் மேலே, எங்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல். ஸோ அதனால தான் இந்த டாக் ஷோ மூலமாக பேரண்ட்ஸ் அவங்க கருத்துக்களை சொல்ல போகிறாங்க, சில்ட்ரன் அவங்க கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. இவங்க கேள்விக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்குமான்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஹலோ, என்னோட பேர் கீர்த்தனா. நான் மகாத்மா ஸ்கூல்லேருந்து வரேன். இப்போ இருக்க வேர்ல்டில் தான் வந்து நிறையா காம்படிஷன் இருக்குன்னா, பேரண்ட்ஸ்க்கு நடுவுலேயே காம்படிட்டிவ் பேரண்டிங் இருக்குது. அந்த அம்மா சூப்பர் அம்மாவாக இருக்காங்க, இந்த அம்மா செம அம்மாவாக இருக்காங்க, நான் என் பொண்ணை எந்த கிளாஸுக்கு அனுப்புகிறேன் அந்த மாதிரி. அதே மாதிரி கல்ச்சர், ட்ரெடிஷன், அந்த மாதிரி நோ மோர் நிலா சோறுன்னு ஆயிடுச்சு எங்களுக்குலாம். ஐபேட் பார்த்து தான் எங்களுக்கு நீங்கள் ஊட்டுறீங்க, அதே நாங்கள் வளர்ந்து நாங்களாம் ஐபேட் பார்த்தா கேஜெட் அடிக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ், காம்படிட்டிவ் பேரண்டிங், கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், அதுதான் என்னோட ப்ராப்ளம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். என் பேர் நீபா மஹில். நான் மகாத்மா ஸ்கூல்லேருந்து வரேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒழுக்கத்தை 100% பெற்றோர்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்குறோம். ஏன்னா இப்போ ஸ்கூலில் வந்துட்டு ஒழுக்கத்தை வந்து சொல்லித்தராங்க, இப்படி இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும்னு சொல்லித்தராங்க. சொல்லித்தந்து நாங்கள் கற்றுக்கிறத விட பேரண்ட்ஸ்ட்டு அவங்க லைவாக செய்கிறத வச்சு கற்றுக்கிறதா நிறையா இருக்குது. ஆனால் அவங்க எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம மேலே திணிக்கிறாங்க அப்படின்னா, வந்து ராங் ரூட்டில் போகிறது. சும்மா ஒரு இதுக்கு இப்படின்னா போனால் கடைக்கு போயிடுவோம் அப்படின்னு படக்குன்னு ராங் ரூட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் எங்களுக்கு, நாங்கள் வண்டி ஓட்டும் போது அதுதான் வினையும். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, டிவியில் சீரியல் பார்க்காதேன்னு எங்களை தடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் டிவியில் சீரியல் பார்த்து கெட்டு போகிறத விட பேரண்ட்ஸ் டெய்லி போடுற சண்டையினால நாங்கள் ரொம்ப கெட்டு போகிறோம். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரங்க் அடிக்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், வீட்டில் எப்படி பேரண்ட்ஸ்லாம் இதில் ட்ரங்க் அடிக்டில் இருக்கிறாங்கன்னு. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, ஏன் பையனா ஆஃபீஸ் வரல, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா,
இந்த வந்துக்கிட்டே இருக்கேன், இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைய போகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ தான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இப்படி சின்ன சின்ன பொய்யா இப்படி எங்கள் மேலே சொல்லி சொல்லி அது நாங்கள் பெரியவங்களாகும் போது அதுவே எங்களுக்கு வந்து அதுதான் எங்களோட நேச்சராகவே அமைஞ்சிரும். அதனால ஒழுக்கத்தை நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து தான் கற்றுக்குறோம். அது நல்லபடியாக ஒழுக்கமாக எங்களுக்கு கற்றுத்தரணும்னு கேட்டுக்கிறேன். சூப்பர். என் பேர் டாக்டர் ஜோ பிரதீப், இந்தியன் எம்ஆர்ஐ ஸ்கேனில் கன்சல்டண்ட்டாக வேலை பார்க்குறேன். என்னோட டாக்டர் ஜெயஸ்ரேயா ஜெயின் வித்யாலயில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமின்மை, எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு ஆர்வத்தோடு செய்யணும். ஓகே. நம்ம அந்த கிளாஸஸ் இத்தனை கிளாஸஸ் போகிறாங்க. நம்ம கிளாஸஸ் போகிறதோட ரீசன்ஸ் வந்து ஒரு 3 தான். ஒன்று பேசிக் லைஃப் சேவிங், நம்மளோட உயிர் பாதுகாப்புக்கு ஸ்விம்மிங், கராத்தே அந்த மாதிரி. இன்னொன்று அவங்களோட ஹெல்த்துக்கு யோகா, வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரி பண்ணுவோம். இன்னொன்று வந்து அவங்களோட ரிலாக்ஸேஷன், மியூசிக், டான்ஸ் இந்த மாதிரி. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் போகிறது இந்த ரீசன்ஸ் தான். இப்போது நாங்கள் சின்ன பிள்ளை அந்த காலத்தில் இவங்க ஏஜில் இருந்தப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. அப்போ என்னோட ஊர் தேனி, எங்களை வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் போய் விட்டாங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. ஓகே. கிணத்துல வந்து பழைய மண்ணெண்ணெய் கேன் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதை க்ளோஸ் பண்ணி முதுகில் கயிறு வச்சு கட்டி கிணத்துக்குள்ள இறக்கி கூட்டு போவாங்க. பயந்து ஒவ்வொரு படியாக போய் ஒரு நாள் உள்ளே இறக்கி விடுவாங்க. 2வது நாள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்காது, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. 3வது நாள் இல்லாமல் ஸ்விம் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாமே பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இல்லை இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நம்ம கூட்டிட்டு போனோம்னாலும் எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கல, எனக்கு இன்னைக்கு தூங்கணும், அந்த மாதிரி ஒரு அட்டிடியூட் இருக்கு. நான் சொல்றது ஒரு 12 வயசு 13 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்றத பிடிக்குதோ இல்லையோ செஞ்சிருங்க. ஒரு 14 வயசு 15 வயசுல வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எது பிடிக்குதுன்ட்டு. அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்க. சோ உங்க பிரச்சனை வந்து நம்ம கிளாसेसல பசங்களை போடும்போது அது கன்சிஸ்டன்ட்டா அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. கிரிக்கெட் கோச்சிங் போடுறோம், அப்புறம் ஒரு 3000 ரூபாய் கொடுத்து கிரிக்கெட் கிட்டு இது அது எல்லாம் வாங்கி 10 நாள் போறாங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க எனக்கு பிடிக்கலன்னு. ஸோ அதுதான் உங்க பிரச்சனை. கிளாஸ் போடுறோம் ஆனா கன்சிஸ்டன்ட்டா ஆர்வம், அந்த ஆர்வத்தோட ஒன்று பண்ணணும். இதுல பண்ணாங்கன்னா படிப்புல அந்த ஆர்வம் வந்துடும். அங்கிள் நீங்க சொன்னது அங்கிள், ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்டா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போறேன்றீங்க. எனக்கு ஒரு இது பிடிச்சிருக்கு, அதில் சேர்த்து விடுங்க அங்கிள். மிச்சப்படி நீங்கள் சின்ன வயசில் இதுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, அதை என்னையும் சேர்த்து விட்டீங்கன்னா நான் எப்படி அதில் போவேன்? எனக்கு பிடிச்சதில் சேர்த்து விடுங்க அங்கிள், சிறப்பாக வருவேன் அதில். கண்டிப்பாக நான் சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போது எனக்கு வந்து கிரிக்கெட் பார்க்க பிடிக்காது, விளையாட பிடிக்கும். இப்போ உங்களுக்கு எது பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பிறக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு வந்து இது எனக்கு பிடிக்கும்னு எப்படி தெரியும்? அதுதான் எனக்கோட கேள்வி. ஒரு 12 வயசு 13 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் போங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, அதில் வந்து நீங்கள் எக்ஸல் ஆகுங்க. அதுதான் நான் சொல்கிறது. சரி, ஓகே. ஸோ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸ்போஷரும் எடுத்துக்கோங்க, தென் யூ சூஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கவுண்டர் யார் சைட்லேருந்து? முதல் கண் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னு கேட்டால் இந்த காலத்தில் உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு அங்கங்கே நல்ல பெற்றோர்கள் இருப்பாங்க போவாங்க. ஆனால் இப்போது உலகமே பார்த்து வியக்கும் ஒட்டுமொத்தமாக 99% இதுவரை இல்லாத அளவிற்கு 2000 வருஷமும் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிடையாது. இனி 2000 வருஷத்துல இப்படி பெற்றோர்கள் வருவாங்களான்னு தெரியாது. 63 78க்குள் பிறந்த உன்னதமான பெற்றோர்களை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறேன். நான் முதல்ல சூப்பர். ஏன்னா உங்க பிரச்சனை குயிக்கா சொல்லுங்க. அந்த பிரச்சனைக்கு தான் வரேன். வேகமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாற்றங்கள், திடீர்னு இவ்வளோ நாள் யூஸ் பண்ண காசே கூட செல்லாதுன்னெலாம் கனவுலே நினைக்க மாட்டோம், அது கூட நடக்குது. அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பயங்கர சிரமங்களுக்குண்டான இடத்துல எதுக்காகடா இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே காரணம்தான், இந்திய பெற்றோர்கள் மாத்திரம் சொல்வது, நான் வாழ்வதும் இவ்வளவு சிரமங்களை சந்திப்பதும் ஒரே ஆள் என் குழந்தைக்காக மாத்திரம்தான் என்னும் சொல்லும் உன்னத பெற்றோர்களே. நண்பர்களே, இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களால் என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இவ்வளவு சேஞ்சஸையும் இமீடியட்டா நாங்க அடாப்ட் பண்றதுக்கு அவ்வளவு சிரமம் பண்றோம். உங்களுக்கு ஒரே ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் மாத்திரம்தான். மொபைலில் டெக்னாலஜியும் ஆப்பும் தெரியலைங்கிறதுக்காக உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நீங்கள் நினைக்கிறீங்களே, அது மிக மிக தவறு. போப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், ஒன்றும் தெரியாது. நாங்கள் அனுமதிக்கிறோம், எங்களை விட அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அறிவாளிகள் தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீங்களும் அனுமதிக்க வேண்டும்,
அங்கீகரிக்க வேண்டும். உங்களை விட நாங்கள் அனுபவசாலிகள் என்பதை, We are more இந்த அனுபவம் கலக்காத எந்த அறிவும் சரித்திரத்தில் மிளிர்ந்ததில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல நண்பர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவு உலகத்தில் நண்பர்கள் ஆக்கவும் அழிக்கவும் வல்ல சக்தி. நல்ல நண்பர்களை தேடி தேடி எங்களால் முடியல. பெற்றோர்களை நல்ல நண்பர்களாக, உங்களுக்கு நிகரானவர்களாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுதல். அந்த பிரச்சனை தான். ஸோ பெற்றோர்களை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கோங்க, எங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, எங்ககிட்டயும் இமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் சொன்னீங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு. இப்போது எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சமாளிப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆமாம் நான் தான் பண்ணேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை பிரேக் பண்ணிடுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் சைல்டு வாயிலிருந்தே சைல்டு தப்பே பண்ணலைனாலும் சைல்டு தான் தப்பு பண்ணாங்க சொல்கிற வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லி 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 சமாளிஃபிகேஷன்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணி இது பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க எங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியாத ஆப்பு என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை பற்றி அவட்ட போய் பேச முடியும். அதே இது நான் உங்களுக்கு என்னப்பா இது உங்களுக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் வேஸ்ட் அப்படி சொன்னால் அது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண நோட்டை இப்போ நான் யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா? உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட வேவ் லென்த், ஏன் வேவ் லென்த் வேறு லெவலாக இருக்கும், உங்களோட வேவ் லென்த் வேறு இதில் இருக்கும். அப்போது நீங்கள் ஓவர் மெச்சூர், நான் இம்மெச்சூர். அதனால நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆகவே முடியாது. ஆனால் நான் என்ன தான் தப்பு பண்ணாலும் அதை நீங்கள் கூட இருக்கும். இப்போ நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து கிளாஸ் கட்டடிச்சு எங்கேயா ஓடுவேன், உங்களோட நான் ஓட முடியுமா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் என்னன்னாலும் சொல்லுவேன், எப்படினாலும் சொல்லுவேன், கலாய்ப்பேன், குத்துவேன், அடிப்பேன். உங்களை நான் கலாய்க்க முடியுமா எல்லாத்துக்கு முன்னாடியும்? என் ஃப்ரெண்டு நான் என்ன வேணால் சொல்லுவேன். ஏன்னா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் ஏஜ் குரூப்பில் இருப்பா. நான் சொன்னால் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான். ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணுவீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். நண்பர்களே, ஒன்றை ஒரே ஒரு மாத்திரம் கேட்குறேன். இவ்வளவு வேகமான மாற்றங்களை அடாப்ட் பண்ண ஒரு உன்னத பேரண்ட்ஸ்னு முதல்ல சொன்னேன். இதுவரைக்கும் எந்த விதமான இப்போ உள்ள நண்பர்கள் 2000 வருஷமாக எப்படியெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அதே குணாதிசயங்களை மாத்திரம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாயஜாலம் மாதிரி உன் நண்பனாகவும் இல்லை, அதற்கும் மேலாகவும் உங்களிடம் கலந்து கொள்வதற்கான மாற்றத்தை உணர்ந்தவர்கள் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கு. ஒரு ஃபீஸ் கட்டிட்டு 2 பேர் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நீங்கள் எல்கேஜியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும், அப்பா நான் தான் முதல்ல சொன்னேன், கேட்டால் ரைம்ஸு படிப்பறிவே இல்லாதவர் வயலில் வேலை பார்த்து ஃபீஸ் கட்டுறாரு. வந்த உடனேயும் என்னம்மா ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க சொல்லுனா, பாப்பா அப்போ சொல்லுது உனக்கு வந்து தெரியாதுப்பா, இது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படிங்குது. அங்கே இருந்து நீங்கள் அனுமதித்து உங்களுடன் கற்று தேர்ந்து வர முயற்சி செய்தீர்களானால் உங்கள் மனதையும் உங்களுக்காக உயிரே கொடுப்பவர்கள் உங்களுடைய ஆசையையும் உங்களுக்கு நிகராகவும் செல்வதற்கு எங்களுக்கு தகுதி படைக்காதா என்பதை மாத்திரம்தான் கேட்கிறேன். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இல்லை. இப்போ இருப்பது நண்பர்களுக்கு நண்பர்களாகவும் பகைவர்களுக்கு பகைவர்களாகவும் முழுமையாக உன்னை காத்து ரசிக்கும் ஆண்டவனாகவும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள். சூப்பர், ரொம்ப அருமையான ஒரு கருத்து சார். 2 சைட்ல இந்த மாதிரி கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓகேங்களா? இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இவங்க சொல்றது கரெக்டோன்னு தோணுது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா பேரண்ட், நானும் ஒரு பேரண்ட் தான், சொல்றது கரெக்டோன்னு தோணுது. ஆஸ் அ பேரண்ட் மேபி நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம், ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு மேபி ரொம்ப நாங்கள் திணிக்கிறோம். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. பட் எக்காரணத்துக்கு ஒன்றும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை தப்பான ஒரு வழிக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. உலகமே எதிர்த்து நின்னாலும் 2 ஜீவன் உங்களுக்காக போராடும், உங்க அம்மா உங்க அப்பா. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பேரண்ட்ஸ் சைட் எஸ் புரியுது நம்மளோட ஜோஷ், நம்மளோட இது. பட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கேஜ் கிரியேட் பண்ணிடுறோங்க. வி லவ் ஆர் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் கேஜ், செகண்ட் கேஜ் நாங்க தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற யாரும் கிடையாது. 3வது கேஜ் அவங்க தப்பே பண்ணக்கூடாது. ஸ்டேஜ் அந்த பக்கம் போனால் ஐயோ விழுந்துருவாங்க, நீ ஒன்று பண்ணி இந்த கோட்டை தாண்டாது, அது வரைக்கும் போகாதுன்னு சொல்லி நிறுத்தி வைக்கிற ப்ரொடெக்டிவ் கேஜ். அதனால ஐ ஃபீல் வி ஆர் நாட் அலோவிங் அவர் சில்ட்ரன் டு பிளாசம். ஃபெயில் பண்ணணுங்க வாழ்க்கையில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஃபெயில் ஆகணும். அது அகாடமிக்ஸ்லையாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்லையாக இருந்தாலும் சரி. ஃபெயிலியர்னா என்னன்னு அவங்க அடிப்பட்டு விழுந்து கற்றுக்கணும். அஸ் பேரண்ட்ஸ்
We are there only to pray, bless them, nurture them, but not protect them from failures. It was an amazing experience with all of you. You are awesome the way you are because God makes no mistakes. That's what I always say. குழந்தைங்க நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரன், அதை வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம வளர்த்தா அவங்க தானே வளர்ந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நாட்டாம படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் தான் உடனடியாக வந்து ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை விட வேகமாக ரியல் லைஃப்பில் ஒருத்தங்களால் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியும்னா அது இந்த லைன் லேடியால் மட்டும்தான் முடியும். இவங்க செம்ம டெரர் இந்த மேமு. இவங்க சொன்னால் இப்போது ஜென்ரலாக ஒரு சில பயம் இருக்குல்ல, ஸ்கூல் போனால் பிரின்ஸிபல் பார்த்தா பயம் வரும். எனக்கு ஜென்ரலாக இவங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்லாம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, வா என்ன பண்ணுற நீ, ஏன் பயப்படுற அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஷோலாம் பார்த்தேன், கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்புறம் சொல்லிட்டு அவங்க நிறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு மீட்டில் ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னாங்க. ஒரு ஃப்ரெண்டு எப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிப்பாங்களோ அது மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஷேர் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி இவங்க. டு பி வெரி ஃப்ராங்க், கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட ரொம்ப நாள் ஆகுங்க. ஆனால் ½ அன் ஹவரில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறது இவங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ வி லைக் டு ஹேவ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் ஆன் ஸ்டேஜ். நல்ல ஒரு கைத்தட்டலுடன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்கும்போது மேம் கூப்பிட்டேன். இப்பயும் மேமன் தான் கூப்பிடுவேன். ஆனால் இப்போ எப்படி ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுமோ அது மாதிரி கூப்பிடுவேன். மேம் எப்படி இருக்கீங்க அப்படின்னுவான். நல்லா இருக்கேன், என்ன பண்ணுற ஏதுன்னுவாங்க. ஸோ எல்லா விதமான ஏஜ் குரூப்புக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக டெலிவர் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி. ஸோ இவங்க பேசினா நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு தெரியும். ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் வண்டர்ஃபுல் டாக் ஷோ. என்னோட ஃபேவரட் சேயிங், if you want to embrace all the goodness in this world, hug your child சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நம்ம வந்து கொண்டாடணும்னு நம்ம நினச்சோன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு எம்ப்ரேஸ். உங்கள் குழந்தைய அணைச்சிக்கிட்டா போகிறோம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேயிங் அது. இந்த காலத்தில் இந்த டிஜிட்டல் ஏஜில் இட்ஸ் a challenge, it's a great challenge and also a great responsibility to groom the youngsters. நம்ம வீட்டில் நல்லா இருந்தால் பத்தாது, வீட்டில் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா பத்தாது, ஸ்கூலில் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. ஏன்னா வெளியே இருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம கையில் இல்லாத பல விஷயங்கள் அவங்க வெளியிலேருந்து we don't have it in our control. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத பல விஷயங்கள் வெளியிலேருந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம்? ஹவு டு வி எக்யூப் ஆஸ் பேரண்ட்ஸ் ourselves டு டேக்கிள் திஸ் எக்ஸ்போஷர்? ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிறது, நம்ம ஒரு வி ஆர் ப்ரோக்ரெஸிங்னு வரும்போது அதோட சில ஈவல்ஸ் வரதான் செய்யும். அதுக்காக மொபைல்ஸ் ஃபோன்ஸ் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுக்காக நம்ம டிஜிட்டல் ஏஜ் எங்கேயோ போயிட்டுருக்கு, அதெல்லாம் ப்ரோக்ரஸ் ஆகக்கூடாது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை கோப்பப் பண்ணுறதுக்கு, அதில் வர்றது ஈவல்ஸை கோப்பப் பண்ணுறதுக்கு நம்ம எக்யூப் பண்ணிக்க முடியும். I think that is where all this comes into picture. Art of parenting. அந்த காலத்தில் நாங்கள்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் இப்படி ஒரு டிஸ்கஷன் தேவைப்படலை. Because the system was different, the parenting was different. அந்த காலத்தில் அது சரியாக இருந்தது, கேள்வியே கேட்க மாட்டோம். ஆனால் இப்போ அப்படி முடியாது. நாங்கள்லாம் கேள்வியே கேட்கல, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறீங்கன்னா அது இந்த காலம். அது ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் வீட்லேயும் தான், நம்ம எல்லோரும் தான் சண்டை போட்டுக்கிறோம். there are no perfect couples in this world. I feel it's always, you have to keep working on your relationships. That is what marriage is all about. You will never find your 100% perfect partner. அப்படி இருக்கும்போது குழந்தைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஆனால் you shouldn't be disrespecting your spouse in front of the children. நிறைய வாட்டி கேர்ள்ஸ்ட்டு அம்மாக்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீ லேட்டாக வெளியில் போகக்கூடாது, நீ வந்து ட்ரெஸ் இப்படி பண்ணிக்கோ சொல்லும்போது, அப்பா அவ கிடக்கிறா நீ போமா,
that is where the problem comes. So the mother gets அவங்கள டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுடுவாங்க. அந்த குழந்தைக்கு அது ஒரு that is a way of getting her things done. So that is something we shouldn't do. அதே மாதிரி ஃபாதர்ஸ் கிட்டயும் தான், there might be fathers who are little old fashioned. They don't want the children to be over, like they are little worried about certain things. அந்த மாதிரி வரும்போது அம்மாக்கள் வந்து, அப்பா நீங்கள் சும்மா இருங்க, சும்மா ஓல்ட் ஃபேஷனாக பேசாதீங்க, நானே என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸு தான், நீ போமா சொல்கிறது. அப்போ அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, அது வந்து ஐ திங்க் இஸ் சம்திங் விச் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட். அண்ட் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட், ஈவன் இஃப் நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்ல, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கோ ஒரு ட்ரெஸ்ஸோட கலர் சூஸ் பண்ணுறதுக்கோ நான் சொல்ல, மேஜர் இஷ்யூஸ்லலாம் வந்து அப்பா அம்மாவையும் அம்மா அப்பாவையும் அன்கண்டிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு குழந்தைகளுக்கு புரியணும். அது புரியற மாதிரி நம்ம இருக்கணும். they say abroadலலாம் வந்து they tell their child, okay ma, I need this privacy, you go and sleep in your room, we need to close our doors. Those children feel the most secure. நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகளை அனுப்பிட்டு நம்ம கதவை சாத்திக்கிறது நல்லா இல்லைன்னு. ஆக்சுவலி அந்த குழந்தைகள் ஃபீல் ஸோ செக்யூர் இட் சீம்ஸ், பிகாஸ் தே நோ தேர் பேரண்ட்ஸ் ஆர் டுகெதர். ஸோ இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் த சில்ட்ரன் டு see their parents happy. And ஃபர்மாக இருக்கணும். அடோலசன்ஸ் வந்தா இல்லைன்னா டீனேஜ் வந்தால் எத்தனை பேரண்ட்ஸ் நான் சொல்லி பார்த்துருக்கேன் தெரியுமா, என்னோட ஷோலையே பைக் ஆக்சிடெண்ட் ஆகி வந்து நிற்பாங்க, வேலைக்கு போயிருக்க மாட்டான், படிக்க மாட்டான், ஆனால் பைக்கு மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. அந்த அம்மா கடன் வாங்கி பைக்கை வாங்கி கொடுத்துருப்பா, இது கட்ட முடியாது, அண்ட் ஷீ வில் பி இன் அ சூப். ஸோ நான் கேட்பேன், எதுக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்க, அவன் வேலைக்கு கூட போகல, நீங்கள் ஏன் பைக் வாங்கி? இல்லைம்மா ரொம்ப அடம் பிடிச்சான், எனக்கு வேறு வழி தெரியல, வீட்டுக்கு வரமாட்டான், அப்புறம் கோவப்படுவான், கதவை சாத்திப்பான், வெளியில் வரமாட்டான். ஸோ இமோஷ்னலாக ஏதோ இடத்துல பேரண்ட்ஸ் வில் கிவ் இன், அவங்களுக்கு தெரியுது. இன்னொன்று பயமுறுத்துறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் வேர்ட் ஹியர். அது ஒரு பயம் இருக்குது பேரண்ட்ஸ்க்கு, நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது பண்ணிடுவானோ, இதுக்காகவே தி பேரண்ட்ஸ் சக்கம் டு திஸ், யூனோ. ஸோ ஃபர்மாக இருக்க வேண்டிய இடத்துல ஃபர்மாக இருக்கணும். டிஃபிகல்ட் தானுங்க, இட் இஸ் டிஃபிகல்ட், பிகாஸ் யூ கேன் நாட் ஜென்ரலைஸ். There are no set rules. Each child is different, each situation is different. ஒரு சில இடத்துல நம்ம ஃபர்மாக இருக்கணும், ஒரு சில இடத்துல நம்ம வந்து ஃபர்மாக இருக்கக்கூடாது. அந்த டிஸ்கிரிஷன் நம்மக்கிட்ட தானே இருக்குது. அவங்க சொன்னாங்க, நமக்கு எல்லாமே குழந்தைகள் தான். அவர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், எல்லாமே குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழறோம். அது கூட தப்பு தாங்க. We should have our personal pursuits also. ஒரு ஸ்டேஜ் குழந்தைகளுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வயசு காலத்தில் குழந்தைகள் நமக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே க்ரியேட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு வகையில் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்ம பொருளாதார ரீதியாக நமக்கு இருக்கிற வசதிகளை எப்படி இருந்தாலும், அது எப்படியாப்பட்ட வீட்டிலையாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லீவிங் ஒரு பிளாட்டரில் கொடுக்கணும். அதுதான் நல்ல பேரண்டிங்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ, அதை பற்றி நம்ம யோசிக்கணும். பியர் ப்ரெஷர் ஃபார் பேரண்ட்ஸ், பியர் ப்ரெஷர் ஃபார் சில்ட்ரன். நம்ம குழந்தைகளை நம்ம எப்பவும் சொல்கிறோம் பியர் ப்ரெஷர்னு. ஈச் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? வை ஷுட் வி கம்பேர்? There shouldn't be unhealthy competition between parents and between children also. We only encourage that. மாடியில் உட்காந்து ஸ்கேட்டிங் ரிங்கில் குழந்தைகள் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் தம். பேரண்ட்ஸ் ஆக்சுவலி ட்ரைவ் த சில்ட்ரன் டு ரேஸ் த அதர் பர்சன், த அதர் பார்ட்டிசிபெண்ட். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அவனை விட முன்னாடி நான் போகணுங்கிறது தான். நீ பண்ணுறத என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கல நம்ம. Teach them to enjoy, teach them to give them that thirst for knowledge, thirst for learning. That is our job. Let them enjoy it, no? Reality shows எல்லாம் நம்ம பார்க்கும்போது
எவ்வளோ தூரம் குழந்தைகள் அவ்வளோ அழகாக பாடுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? முன்னாடியெல்லாம் குழந்தைகள் சும்மா ஒரு லெகோ டாய் உட்காந்து ஒரு இது பண்ணினா நம்ம அதை ரசிப்போம். ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன பெயிண்டிங் பண்ணால் அதை பார்த்து அவ்வளோ ரசிப்போம். இப்போ கம்பேரிசனே வந்து ரியாலிட்டி ஷோவில் எவ்வளோ நல்லா பாடுறாங்க, எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, இது ஒன்றுமே இல்லைன்னு தான் கம்பேரிசனாக இருக்குது. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட்டை we shouldn't deprive, I feel. Whatever I have shared with you is only from my experiences, and it is only to trigger the thought process in you. ஒவ்வொரு குழந்தையும் is unique, ஒவ்வொரு situation is unique. As parents, you have to work continuously to groom your child into a responsible citizen. It is just not enough to நம்ம குழந்தை நல்லா படித்தா, நல்லா வேலைக்கு போனால், நம்ம குடும்பத்தை பார்த்தா மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படுறத ரெஸ்பான்சிபிள் குடிமக்களாக நம்ம வளர்த்து கொண்டு வரணும். அது ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அந்த வகையில் ஐ திங்க் சச் இனிஷியேட்டிவ்ஸ் அபவுட் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் இஸ் அப்சல்யூட் necessity and absolute need for the day. I once again congratulate the people behind this wonderful initiative. Thank you so much. Have a great time and have a great day. Thank you. So audience, if you have any questions, you can go ahead and ask. And இது வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணுங்கிறது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு இந்த கேள்வி கேட்க போகிறீங்க, அப்புறம் உங்கள் கேள்வி. என்னோட கொஸ்டின் வந்து இஸ் ஃபார் சுஜித் சார். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸை பிரேக் பண்ணுறது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஹவு டு யூ டீல் வித் பீப்புள் ஹூ மாக் அபவுட் இட்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், லெட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். இப்போ உங்கள் வீட்டில் அது நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் பல பேர் வீட்டில் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் பாய்ஸ் ஆர் ட்ரீட்டட் செப்பரேட்லி, கேர்ள்ஸ் ஆர் ட்ரீட்டட் செப்பரேட்லி. அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் அ கேர்ள், வீட்டில் இருக்க டெய்லி வேலை நடக்குது பார்த்தீங்களா, கிச்சனில் பாத்திரம் கழுவுற வேலை ஏன் பசங்க செய்யக்கூடாது? அந்த மெத்தை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் இட், போத் அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றது. இப்போ என்கிட்ட போகும்போது ஒரு ஒரு கறி சிக்கன் சாப்பிட்றதா இருந்தால் லெக் பீஸ் பையனுக்கு தான் போகும், பொண்ணுக்கு வந்து இட்ஸ் ஓகே டு சாக்ரிஃபைஸ் அப்படின்வாங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆஸ் லாங் ஆஸ் பேரண்ட்ஸ், நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் டுகெதர், பேரண்டிங் இஸ் அ ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பா நார்த் போல், அம்மா சவுத் போல் இருந்ததுன்னா பேரண்டிங் இஸ் வெரி வெரி டஃப். அப்பா கண்டிக்கும் போது அம்மா ஹேஸ் டு ஸ்டாண்ட் பை, ரைட்? ஸோ ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிள். மூணாவது, ஐ கீப் ஆன் சேயிங் திஸ், உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் பாதுகாத்து வச்சுக்கணுமே தவிர சொசைட்டி என்ன மார்க் பண்ணுறாங்க, சொசைட்டி என்ன சொல்கிறாங்க நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா there is no way parenting can be successful. So let the society think what they think. அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். பட் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இஃப் யூ ஸ்டாண்ட் பை தட் திஸ் இஸ் ஹவ் என்னோட சைல்டு நான் இப்படி தான் வளர்க்க போகிறேன் அப்படின்றது நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, come what may, come whatever pressure it is, don't succumb to that pressure. அதுதான் சிம்பிள். கேர்ள்ஸை வளர்க்குறது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ அதை விட டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டியை பாய்ஸை தயவு செஞ்சு வளர்க்க. கண்டிப்பாங்க, ஃபேண்டாஸ்டிக். ஸ்பௌஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்னு பையன் பார்க்குறான். அது மாதிரி தான் வெளியில் போகும்போதும் அவனுடைய கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தே ஷுட் ட்ரீட். இன்னைக்கு சொசைட்டியில் இருக்க பாதி இஷ்யூ இஸ் ஆல்சோ பிகாஸ் பசங்களை நம்ம ஒழுங்காக வளர்க்க தெரியாதது ஒரு மெயின் ரீசன். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. கண்டிப்பாங்க. வேல்யூ எஜுகேஷன் ஃபார் பாய்ஸ், இதுக்கு தான் நாங்கள் இன்னும் போராட்டிட்டு இருக்கோம். ஒரு பஞ்ச் லைன், டெஃபினெட்லி. பொண்ணுங்களுக்கு பவர் கொடுக்கறது இல்லை, பொண்ணுங்க பவர்ஃபுல் ஆகிடுறாங்க. வாவ், சூப்பர். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் வேலுமணி சார்கிட்ட தான் இது நீங்கள் பேசும்போது தைரோ கேர் அப்படிங்கிறப்போ நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தது என்னென்னா, எங்களுடைய குழந்தைகளுடைய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது ஹெல்த் ஹசார்ட். அவங்க சாதனைக்கு ஹெல்த் ஒரு முக்கிய பங்காற்றுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட் கான்செப்டையும் டிசீஸையும் ரிலேட் பண்ணி உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பார்த்து கேட்பாங்க, சார் நீங்கள் இவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கிறீங்களே சார், எப்படி சார் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்கள கேட்பேன், சார் நீங்கள் எப்படி சார் ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். நாம் ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் பெற்றோர்களாக இருந்து நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப நுணுக்கமான
உணவுகளை கொடுத்து தான் அவங்கள நல்லா வச்சுட்ருக்கோன்னு நினச்சிங்கன்னா 11வது படிக்கிற வரைக்கும் என் கிளாஸில் எல்லாரும் வரிசையாக நிறுத்தினாங்கன்னா நான் தான் கடைசி. ஏன்னா மால் நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை. ஒரு ஆப்பிள் வாங்கினதில்லை, ஒரு பிஸ்கட் வாங்கினதில்லை, ஒரு வெளியே எங்கேயுமே போய் சாப்பிட்டதில்லை. அப்படியே உடம்பு சிறுசாக இருந்தது. உப்பா நான் எங்கே நின்னாலும் டாலஸ்டில் நான் தான் நிற்கிறேன். இந்த பாடிக்கு நீங்கள் கெடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. கெடுக்காம விட்டீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட் பவர்ஃபுல். There is nothing known as good food. Less food is the best food. Next question. Nowadays, students are very smart. Kids ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. They started asking a questions why அப்படின்னு. You can answer up to the level. அதுக்கப்புறம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. What is your problem? Why you cannot buy this? As an adult you can do it. As a children, why I am not supposed to do it? எனக்கு மேடம் 2 பாயிண்ட். ஒன், consistently say no if you don't believe in it. There is something called vitamin N அப்படின்னுவாங்க. These parents have to say no, this is not possible. இது வாங்கி தர மாட்டேன், தலையில நின்றாலும் அப்படின்றது இட்ஸ் ஓகே. நம்பர் 1, kids will get the message. அவனுக்கு வாங்கிட்டான் இவனுக்கு வாங்கிட்டான்றதுக்கு that's a different family. அவனுக்கு affordability இருக்கு, is buying it. Second, எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா எக்கச்சக்க டாய்ஸ் இருக்கும். அந்த குழந்தை வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம விளையாடும் போது ஒரே ஒரு மோட்டர் பைக், குட்டி மோட்டர் பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி அத்தனை டாய்ஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. நான் ஐ ஹவ் பர்சனலி லேர்ன்ட், இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். கிட்ஸ் டோன்ட் லைக் டு லிசன் டு அட்வைஸ். நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அது அட்வைஸாக தான் பார்ப்பாங்க. எக்ஸ்போஸ் them to a practical situation. When you expose kids to practical situation, when they see suffering, when they see underprivileged children, ஓய்யோ ஒன்றுமே இல்லை அப்படின்ற, உங்ககிட்ட 10 டாய்ஸ் இருக்கா, 3 டாய்ஸ் will have to go for charity. நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா they understand the value of things. Super. Kids don't need advice, they need real life examples. அதை நீங்க பண்றீங்களா? நம்ம அப்பா, நான் என்னோட 10 ஷர்ட் இருக்குடா, 4 ஷர்ட் கொண்டு போய் கொடுக்க போகும்போது குழந்தையும் கூட்டிட்டு போங்க. Let them see, and when they see they learn a lot, they become a lot more responsible. One point I want to add here. Sure, sir. Make children to love nature, not gadgets. Super. When they love nature, nature is abundant, wonderful meadows, valleys. இங்கே நிறையா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது, கூட்டிகிட்டு போங்க, அவன் நேச்சரை என்ஜாய் பண்ண வைங்க. நேச்சர் இஸ் நாட் காஸ்ட்லி, நேச்சர் இஸ் அப்சல்யூட் ஃப்ரீ. யூ கேன் கன்சியூம் இட் எனார்மஸ் அண்ட் இட் இஸ் நாட் அன் அடிக்ட். கேஜெட்டில் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம். இது உங்கள் மிஸ்டேக்கு. சண்டே ஆனால் சாட்டர்டே ஆனால் நீங்கள் கிளம்பி வெளியே கூட்டிட்டு போய் get the children to connected with the nature, the child will enjoy its life. Super, brilliant sir, brilliant. Question to Sujit sir. சார், இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேர்டை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். இப்போ இருக்கிற குழந்தைகளை அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி கொண்டு வரது, அதை எப்படி நம்ம பேரண்டிங்கில் கொண்டு வரது? ஸ்ட்ரெஸ் சார் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சார் டாக்டர் சொல்லிட்டோம், டாக்டர் தான் நல்லா சொல்லுவார். ஹெவன் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஹெவன், கிளட்டர் ஃப்ரீ பிரெயின், ஃபியர் ஃப்ரீ மைண்ட் அண்ட் இஎம்ஐ ஃப்ரீ லைஃப். 1960-70க்கு முன்னாடி எல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா அப்போ கிரெடிட் கார்டே கிடையாது, இஎம்ஐயே கிடையாது. இன்னைக்கு இஎம்ஐ வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு வர்ற ஸ்ட்ரெஸ் குழந்தைகளுக்கு, நான் சொன்னேன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ், act poor or act rich. You act poor, stress zero. Super, thank you sir. Sujit sir, your perspective. நான் ரொம்ப சிம்பிள்மா. ஸ்ட்ரெஸ் ரப்பர் பேண்ட் மாதிரி, ரைட்? இப்போ நான் ரப்பர் பேண்ட் 25 பைசாவில் இருக்குது, 50 பைசாவில் இருக்குது, 1 ரூபீலையும் இருக்குது. இப்போ என்னோட ரப்பர் பேண்ட் 25 பைசா தான் என்னால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா இட் வில் கிராக் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இஃப் தே லைக் வாட் தேர் டூயிங், திஸ் நத்திங் கால் ஸ்ட்ரெஸ். இட் அப்ளைஸ் டு ஒர்க் ஆல்சோ. மண்டே மார்னிங் உனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஜாலியாக இருந்ததுன்னா இட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்ட். மண்டே மார்னிங் ஐயோ அதே மேனேஜரை மூஞ்ச முழிக்கணும், அதே ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா தெர் இஸ் சம்திங் ஸ்ட்ரெஸ்ஃபுல் தேர். லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற எல்லாரும், இப்போ இவரை கேட்டிங்கன்னா வயசில் என்னோட பெரியவர், ஆனால் தைரோ கேர் போகிறதுக்கு ஏன் ஜாலியாக இருக்குன்னா ஹீ ஜஸ்ட் என்ஜாய்ஸ் வாட் ஹி இஸ் டூயிங். ஸோ அதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எஃபர்ட், கிரிக்கெட் விளையாடுறியா, எஃபர்ட் போடுறியா, யூ என்ஜாய் பீயிங் இன் த கிரிக்கெட் கிரவுண்ட். பாட்டு பாடுறியா, யூ என்ஜாய் சிங்கிங். பட் அதில் நம்ம பேரண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். நீ போனோன்னா ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படின்றது ப்ரெஷர். கிரவுண்டுக்குள்ளே போகும்போது ஒரு முறையும் 100 அடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்றது ப்ரெஷர்.
என்னோட ஃப்ரெண்டு வந்து அவனோட பையன் நேஷனல் சாம்பியன் டென்னிஸில் தோத்துட்டான். மேட்ச் பாயிண்ட் 3 மேட்ச் பாயிண்ட் இருந்து தோத்துட்டான். என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கோவப்பட்டான் அவன்கிட்ட. டெய்லி காலையில் சாயங்காலம் அவ்வளோ செலவு பண்ணுறேன்டா, உனக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறான், கடைசியில் போய் தோத்துட்டியடா அப்படின்னா. அந்த பையன் கிட் பேக்கை போட்டான். இப்படி பார்த்தான், அப்பா கிரவுண்டில் போய் டென்னிஸ் கோர்ட்டு போய் விளையாடுறவன் நான், டெய்லி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவன் நான், இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான், தோக்கிறதுக்காக போய் விளையாடுவேன். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ ஸ்போர்ட்பா, ஒரு நாள் ஜெயிப்பேன் ஒரு நாள் தோப்பேன் அப்படின்னா. வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அது அந்த பையனுக்கு அப்போ அவனுக்கு அப்பாவுக்கு அப்போ புரிஞ்சுது, ஐயோ எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்றது. ஸோ அந்த அதை ஆட் பண்ணாமல் இஃப் வி allow kids to enjoy what they're doing, there's nothing called stress. Fantastic. In life there are only 2 things. One is security, another is prosperity. One is security, another is prosperity. All parents unfortunately want a secured prosperity which is not existing anywhere. Risk எடுக்காம ஸ்டோரியே கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா பெர்மிட் பண்ணுங்க. I just want to conclude this with one incident which happened very last 2 years back at my own home family. 4 years back, my son was not focusing. He was in 12th standard. I was very worried. If he fails, 1,000 of my employees will laugh. MD is PhD, his son fails in 12th standard, 1,000 of employees, thousands of will laugh. So I made him to sit down, my wife this side, my daughter this side, and I told my son, look, listen carefully. My grandfather was extremely rich, because of which my father became very, very poor. My father was extremely poor, because of which I have become very, very rich. Now I am worried about you. ஸோ அவன் கொஞ்சம் யோசித்தான். நான் நினச்சேன், இல்லை டேடி, நான் ஃபோக்கஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன் டேடி, நீங்கள் கவலைப்படாதீங்க டேடின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேடி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்பா? மை சன் வில் பி வெரி வெரி ரிச். புரிஞ்சுதா? அப்பா வசதியாக இருந்தால் குழந்தைங்க செல்லமாக வளர்த்து ஏழையாயிடுறாங்க. குழந்தைங்க அப்பா ஏழையா இருந்தா குழந்தைக்கு ஆப்ஷனே இல்லை, பணக்காரர் ஆயிடுறாங்க. இது நியதி, இயற்கை. I want to tell all of you, children are future, not for fulfilling your dreams. Let them have their dreams and fulfill it. Help them to do it. God bless you. Thank you, sir. Thank you so much for the audience for being so wonderful. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கேள்விகளை இமெயிலில் அனுப்பலாம், நாங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்போம். எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கில் அங்கேயும் யூ கேன் போஸ்ட் யுவர் குவரிஸ் அண்ட் வி கேன் டெஃபினெட்லி ரிப்ளை டு இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.